கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். ஆண்டவர் எப்பொழுதுமே நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென். அதை வெறும் உதட்டளவில் சொல்கிறது மட்டும் இல்லை, இருதயத்திலிருந்து சொல்லணும். இருதயத்திலேருந்து அந்த வார்த்தை வரணும்னா அது நம்முடைய அனுபவமாக மாறணும். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை அனுபவபூர்வமாக நாம் உணர்ந்து கொள்ளும்போது தான் இருதயத்திலேருந்து நம்மளால் என்ன செய்ய முடியும், அவர் நல்லவர், ஆமாம் அவர் உண்மையிலே நல்லவர் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். பைபிளில் எழுதியிருக்கிறதுனால சொல்கிறதில்ல, அதை விசுவாசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. அது நம்முடைய வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதனால தான் எந்த சூழ்நிலை வந்தாலும் பதட்டப்பட்டு ஆண்டவரை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பேதுரு சொன்ன மாதிரி சபிச்சிடக்கூடாது. பேதுரு அந்த ஒரு கடுமையான சூழ்நிலையில் ஆண்டவரை தெரியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லை, ஆண்டவரை சபிக்கவும் செய்தார். அது செஞ்சிடக்கூடாது. நம்ம ஒரு நாளும் நம்ம சூழ்நிலைகள் நல்லாவும் இருக்கலாம், திடீர்னு ரொம்ப மோசமாக போயிடலாம். சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே தான் இருக்கும். நாள் தேவனுடைய வார்த்தையும் தேவனும் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாங்க, மாறவே மாட்டார். மாறாத தேவன் நம்மோடு இருந்து சூழ்நிலையை மாற்றுவார். அல்லேலூயா. அதனால் எதுக்கும் பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. கவலை இருந்தாலும் என்ன செய்யணும், அதையெல்லாம் அவர் மேலே வச்சிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் நம்மை விசாரிக்கிறவர். ஏன்னா அவர் நல்லவராக இருக்கிறதுனால இந்த குவாலிட்டி எல்லாம் ஆண்டவர்கிட்ட இருக்குது. அதைத்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி கட்டுகிற தேவன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என்னது, சரி கட்டுகிறவர். அல்லேலூயா. நாம் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியினால் நம்மை சரி கட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இதுவரை அனுபவித்திராத ஆசீர்வாதங்களை, மகிமையை நாம் இனி வரும் நாட்களிலே பார்க்க போகிறோம். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லும்போது நாம் உடனே என்ன சொல்லணும், ஆம், எஸ் எஸ்ன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லை, அது எப்படி இருக்குதா, ஆமேன் என்று இருக்குது. ஆமேன்னு என்ன அர்த்தம், அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் சொன்ன உடனே நாம் ரிசீவ் பண்ணுறதுக்கு அடையாளம் எஸ்ன்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லை, ஆமேன்னு சொல்லும்போது ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. எப்படி மரியாள் சொன்னாங்க தேவதூதனை பார்த்து, அது மாதிரி சொல்லிடணும். ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வனாந்திரம் நம்முடைய வாழ்க்கை மாற்றும் என்றால், 40 வருடங்கள் இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் நடந்தார்கள். அவர்கள் மாறி இருக்க வேண்டும், ஆனால் அவங்க மாறலை. அவர்களுடைய இருதயம் மாறவே இல்லை. வனாந்திரத்திலே அழிந்தார்கள். அவருடைய சந்ததி தான் எங்கே போனாங்க, கானான் தேசத்திற்குள் போனாங்க. அப்போது தேவன் நம்மை மாற்றுகிறவர். அவருடைய வார்த்தை தான் நம்மை மாற்றுமே தவிர, கஷ்டமான வாழ்க்கையோ வனாந்திரமான வாழ்க்கையோ நம்மை ஒரு நாளும் என்ன செய்யாது, மாற்ற முடியாது, மாற்றாது. அது மேலும் மேலும் நம்மளை வருத்தப்படுத்துமே ஒழிய நம்மை அதில் என்ன செய்ய முடியாது. ஏன்னா இன்றைக்கி உலகத்தினுடைய கருத்து என்ன தெரியுமா, கஷ்டப்பட்டாதான் நீ என்ன செய்வ, உனக்கு நீ நல்லா இருக்க முடியும் அப்படி சொல்லுவாங்க. வேதம் அப்படி சொல்லலை. அப்படின்னா ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கும்போது அவனுக்கு எல்லா கஷ்டத்தையும் கொடுத்துருக்கணும். எதையுமே உண்டாக்காமல் நீ நிலத்தை தோண்டி பயிர் செய்ய, இந்த விதையை தர்றேன் உனக்கு, விதை அது வளரட்டும், வளர்ந்து எப்போ கனி கொடுக்குதோ அப்போ சாப்பிடு அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கணும். ஒரு கஷ்டத்தை ஆண்டவர் கொடுக்கல. ஆண்டவர் வேலையை தான் கொடுத்தார். தோட்டத்தை பண்படுத்தணும், காப்பாற்றணும்னு. அதுக்கு பேர் வேலை. வேலை என்பது வேறு, கஷ்டம் என்பது வேறு. ஏன்னா ஒரு மனிதன் வேலையோடு இருக்கும்போது தான் நிம்மதியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். வேலையில் கஷ்டம் இருக்கலாம். அது எப்போ வந்துச்சு, பாவத்திற்கு அப்புறம் வந்துச்சு. ஆண்டவர் கொடுத்த வேலையில் கஷ்டம் கிடையாது. ஏன்னா ஆதாமுக்கு ஏவாளுக்கு டார்கெட் கிடையாது. ஆண்டவர் சொன்னது ஒன்றே தான், தோட்டத்தை பண்படுத்திக்கொள், காப்பாற்றிக்கொள், அவ்வளோதான். அப்போ ஆதாம் அவ்வளவு பெரிய நிலப்பரப்பு உள்ள அந்த ஏதேன் தோட்டத்தை ஓடி ஓடி போய் காப்பாற்ற முடியாதுங்க. ஆதாம்னால அதை செய்யவே முடியாது. ஏன், அது ஏறக்குறைய நீங்கள் அந்த பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் 3 நாடுகள் கொண்ட பரப்பளவு உள்ள
ஒரு இடம் தான் என்னதுங்க, ஏதேன் தோட்டம். இப்போ நீங்கள் எப்படி யோசிங்க, இந்தியா, பாகிஸ்தானு, கீழே இலங்கை, இந்த 3 நாட்டுடைய பரப்பளவு என்னவோ அதுதான் ஏதேன் தோட்டம்னு நீங்கள் அசியூம் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ இந்த பரப்பளவில் ஆதாம் டெய்லி போய் பாதுகாக்க முடியுமா? பாருங்கள், எல்லையில் சண்டை நடக்கும்போது ஒவ்வொரு பார்டர்லேயும் ஒவ்வொரு ஃபோர்ஸ் நிற்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் காப்பாற்ற முடியுது இந்த நவீன யுகத்தில். ஆனால் ஆதாமுடைய காலத்தில் ஒன்றும் கிடையாது. அப்போ ஆதாம் எப்படி அதை பாதுகாத்தார்? ஆண்டவரை போல வார்த்தையை பேசி பேசி தான் என்ன செஞ்சார்? அவர் வார்த்தையை சொன்னால் அது கடைசி எண்டு வரைக்கும் அது பலிக்கும். அப்படி தான் ஆதாமை ஆண்டவர் உண்டாக்கினார். ஏன்னா தன்னுடைய தன்மையிலே உண்டாக்கினார். அப்போ தேவன் தான் நம்மை மாற்றுகிறவர். அவருடைய வசனம் தான் நம்மை மாற்றும். வனாந்திர வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை ஒரு நாள் என்ன செய்யாது? நம்மை மாற்ற முடியாது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் கொடுக்கிற நன்மையும் தேவன் கொடுக்கிற கிருபையும். அதில் ரொம்ப ஒரு தாவீது அந்த கிருபையின் வெளிப்பாடை பெற்றதுனால தான் அப்படி பேசினார். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? மேடுன்னா அடுத்து என்ன சொல்லுவோம்? மேடுன்னா பள்ளம், அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா? இப்போ பாட்டிலே நம்ம என்ன எழுதுகிறோம்? வனாந்திரம்னு எழுதுனா அடுத்து என்ன எழுதுகிறோம்? வயல்வெளி இல்லை சமவெளி எழுதுகிறோமா இல்லையா? ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன சொல்லியிருக்கணும்? நன்மையும் தீமையும் சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நன்மையும் கிருபையும் தொடருங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நல்ல பிள்ளையாக இருக்கும்போது நன்மை தொடரும். ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமாக ஏதாவது பாவம் செஞ்சுட்டேன்னா கிருபை தொடரும், தீமை தொடரும்னு சொல்லலை. ஆண்டவருடைய பேரன்பு என்னைய தொடரும்ன்றார். ஏன்னா அதுதான் என்னை மாற்றும், என்னை உணர்த்தும். அவருடைய தண்டனை மாற்றாது. அது தப்புக்கான பனிஷ்மெண்ட்டு, அவ்வளோதான். ஆனால் தண்டனை ஒருபோது மாற்ற முடியாது. இன்றைக்கும் பாருங்களேன், நிறையா கைதிகள் தண்டனையை அடைஞ்சு ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க. ஒரு ஓய்வு பெற்ற சிறைத்துறை காவலர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, சிறைச்சாலை உண்மையிலேயே கைதிகளை திருத்துகிறதா அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொன்னார், இல்லைன்ட்டார். திருத்தலை. 2-3 கைதிகள் இருக்கிறாங்க, 2-3 டைப்பில் கைதிகள் வருவாங்க. இதில் யார் ஃபீல் பண்ணுவான் அப்படின்னா, அவசரத்துலேயும் கோபத்துலேயும் கொலை பண்ணிட்டு வரான் பாருங்க, அவன் தான் உள்ளே ஃபீல் பண்ணுவானா, இப்படி பண்ணிட்டேனே, என் குடும்பம் இப்படி இருக்குது அப்படி இருக்கு. இந்த பிளான் பண்ணி செஞ்சுட்டு வர்றவன், காசுக்காக செய்கிறவங்க எல்லாம் யாருமே அதை பற்றி எந்த கவலையும் பட மாட்டான். ஜெயில் வாழ்க்கையே அவங்களுக்கு பழகிருமா. அப்போது தண்டனைகள் ஒரு நாளும் என்ன செய்யறதில்லை? மனிதர்களை திருத்துவது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை தான் மாற்றுது. அதனால தான் அவர் சொன்னார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சரி கட்டுகிற தேவன் அப்படின்னா 2 விதங்களில் அதை சொல்லலாம். முதலாவது, எதிரிக்கு ஒரு பதிலை கொடுத்து சரி கட்டுவது. நம்முடைய எதிரிக்கு என்ன செய்யறது? ஒரு பதிலை கொடுத்து சரி கட்டுவது. 2வது, நம்மை மகிழ்ச்சியினால் சரி கட்டுவது. சரி கட்டுதலில் 2 இருக்கு. இதில் தேவன் பெரும்பாலும் எதை செய்கிறார்ன்றதை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 90வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 90:15. சரி, இப்போ தேவரீர் என்ன வருது அடுத்து? எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். முதல்ல ஒரு வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் யாரையும் சிறுமைப்படுத்துகிற தேவன் அல்ல. இந்த வெளிச்சத்தில் இருந்தால் இந்த கண்ணாடியை போட்டு தான் அந்த வசனத்தை படிக்கணும் முதல்ல. ஆனால் இங்கே வசனம் அப்படி போட்டிருக்கேன், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் அப்படின்னு வருதே. அப்போ இதை நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னா, இது எப்படி மூல பாஷையில் இதனுடைய அர்த்தம் எப்படி வருது அப்படின்னா, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் தேவரீர் சரியாய் எங்களை என்ன செய்யும்? மகிழ்ச்சியா. இதுதான் அர்த்தம். தேவரீர் முன்னாடி வரக்கூடாது, அது எங்கே வரணும்? தேவரீர் சரியாய் எங்களை மகிழ்ச்சியா. இல்லைன்னா எப்படி வாசிங்க? தேவரீர் கமா போட்டுட்டு எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை என்ன செய்யும்? மகிழ்ச்சியாகும். அப்போ ஆண்டவர் யாரையும் சிறுமைப்படுத்துகிற தேவன் அல்ல. ஏன்னா மோசே இதில் எழுதுறார், மோசையினுடைய ஜெபம், மோசே வாழ்ந்த நாட்கள், நியாயப்பிரமாண நாட்கள், 2 நபர் உடன்படிக்கை உள்ள நாட்கள்,
அன்னைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை மீறிட்டா உடனே பனிஷ்மெண்ட் வந்துடும். அதான் நியாயப்பிரமாணம், நியாயமான சட்டம், அதான் நியாயப்பிரமாணம். அப்போ அதை மோசையின் மூலமாக தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்குறார். இப்போ அந்த மோசையினுடைய ஜெபம் தான் இந்த அதிகாரம் ஃபுல்லாக. என்ன சொல்கிறாரு? தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக என்ன செய்யும்? எங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த இருநபர் உடன்படிக்கையில் வாழ்ந்த மக்கள் தேவனுடைய வார்த்தை மீறி நடக்கக்கூடாது. அப்படி நடந்தாங்கன்னா சாபங்கள் வரும், தண்டனைகள் வரும். இப்போ இந்த வசனம் பைபிளில் தானே இருக்குது, நம்ம வச்சிருக்க பைபிளில் இருக்குல்ல, அப்போ நமக்கு இப்படித்தானா அப்படின்னா இல்லை. ஏன்? நாம் இருநபர் உடன்படிக்கையில் வாழலை, நாம் ஒரு நபர் உடன்படிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை சுருக்கமாக எப்படி சொல்லுவாங்கன்னா, அதையெல்லாம் பழைய உடன்படிக்கைனும் இதை புதிய உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நபர் உடன்படிக்கை என்பது வலிமையான ஒரு நாடு வலிமை குறைந்த ஒரு நாட்டோடு செய்யக்கூடிய உடன்படிக்கை மாதிரி. வலிமை குறைந்த நாடு வலிமையான நாட்டுக்கு எதுவுமே செய்ய தேவையில்லை. வலிமையான நாடு அந்த நாட்டை பார்த்து என்ன சொல்லும்? உன் தேசத்தில் பஞ்சம் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், ஒரு 20,000 டன்னு கோதுமை உனக்கு அனுப்புகிறேன். உன்னுடைய பொருளாதாரத்தில் அங்கே கட்டுமானத்தில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும். அப்போ வலிமையான நாடு வலிமை குறைந்த நாட்டை உயர்த்துவதற்காக அது தன்னுடைய இதிலிருந்து என்ன செய்யும். இந்த உடன்படிக்கை முறிஞ்சு போகுமானா முறியவே முடியாது. ஏன்னா இங்கே வந்து வலிமை குறைந்த நாடு வலிமை மிக்க நாட்டுக்கிட்ட ஓகே நீங்கள் இதை செஞ்சால் நான் அதை செய்கிறேன்னு சொல்லவே இல்லை. இது முழுக்க முழுக்க இரக்கத்தின் அடிப்படையில் நடக்கிற ஒரு காரியம். இந்தியா பர்மாவுக்கு உதவுது அப்படின்னா அதான் அந்த மாதிரியான ஒரு காரியம். அப்போ இதை போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு என்ன செய்திருக்கிறார்? புதிய உடன்படிக்கை, ஒரு நபர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். இப்போ நாம் வந்து ஆண்டவரே நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நாங்கள் இதை செய்கிறோம் நம்ம சொல்லவே இல்லை. இது முழுக்க முழுக்க அவர் நம்மோடு செய்த உடன்படிக்கை. அவர் செய்த உடன்படிக்கையை அவர் கண்டிப்பாக என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அப்போ தேவன் நம்மை எப்படி மகிழ்ச்சியாக்குகிறார்? சங்கீதம் 92:4. கர்த்தாவே உமது வார்த்தைகளினால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். அப்படி இருக்கா? ஆண்டவர் வார்த்தையை கொடுக்குறாரு, இல்லைன்னு சொல்லலை, வாக்குத்தத்தமாக கொடுக்குறாரு. ஆனால் மகிழ்ச்சி எப்போ வருது? வார்த்தை வந்தோன்னு ஒரு விதமான மகிழ்ச்சி வரும். ஆனால் பெருமகிழ்ச்சி எப்போ வருது? அவர் சொன்ன வார்த்தை அவர் நிறைவேற்றும் போது என்ன செய்யுது? அந்த பேர் மகிழ்ச்சியாகும், அது பெருமகிழ்ச்சியாக மாறுது. அதான் சொல்றாரு, கர்த்தாவே உமது செய்கைகளினால் என்னை என்ன செய்தீர்? உம்முடைய கிரியைகளினால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியை நிமித்தம் நான் என்ன செய்வேன்? நீர் எனக்கு செஞ்சீங்க பார்த்தீங்களா நன்மை, அந்த நன்மைகளை நினைச்சு பார்க்கும்போது நான் ஆனந்த சத்தம் விடுவேன். அதுதான் பாட்டு, ஆனந்த சத்தம் விடுவேன். இப்போ இந்த நம்ம முதல்ல வாஸ்த வசனத்தில் தேவரீரங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்குன்னு வருது இல்லையா? அதை நான் இப்படி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு உதாரணமாக, நான் பலவித சூழ்நிலைகள் நீங்கள் அனுப்பிய காணிக்கையை பெற்றுக்கொண்டேன். இதுக்கு என்ன அர்த்தம்? நான் பலவித சூழ்நிலைகளில் நீங்கள் அனுப்பிய காணிக்கையை பெற்றுக்கொண்டேன். இப்போ இது அப்படியே அர்த்தம் எடுத்தீங்கன்னா என்ன வருது தெரியுமா? நான் பல சூழ்நிலையில் இருந்தேன், நீங்கள் அனுப்பிச்ச காணிக்கையை நான் என்ன செஞ்சிட்டேன்? பெற்றுக்கொண்டேன்னு வரும். ஆனால் அர்த்தம், உண்மையான அர்த்தம் அதுவாக கிடையாது. பலவித சூழ்நிலைகளில் நீங்கள் அனுப்பிய காணிக்கையை நான் பெற்றுக்கொண்டேன், அதான் அர்த்தம். அதை தான் சொல்கிறாரு. நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் தேவரீர் எங்களை என்ன செய்தீர்? சரியாய் மகிழ்ச்சியாக்கினீர். அப்போ சில நேரங்களில் இந்த வசனங்களை நம்ம ஆங்கிலத்தில் படிக்கணும். ஏன்னா நமக்கு பைபிள் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டினுடைய மூல பாஷை எபிரேய மொழி, புதிய ஏற்பாட்டினுடைய மூல பாஷை கிரேக்க மொழி. இதில் இருந்து தான் அடுத்தடுத்து வேறு வேறு மொழிகளுக்கு போகுது. காமன் லாங்குவேஜ் இப்போ ஜெர்மனிக்கெல்லாம் முதல்ல போகும். நமக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியாது, நம்ம படிக்க முடியாது. அடுத்து ஃபைனலாக ஒரு காமன் லாங்குவேஜ் எங்கே வருதுன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படுது. ஆங்கிலத்தில் இருந்தால் மற்ற பிராந்திய மொழிகளுக்கு பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. அப்போ நமக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும். அப்போ நம்ம அடுத்து எங்கே போகணும்? தமிழில் இந்த மாதிரி கொஞ்சம் குழப்பலாட்டமாக இருந்தால் இங்கிலீஷ் பைபிளை எடுத்துறோம். இங்கிலீஷில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. பழைய வெர்ஷன் வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷனு, அதில் சில இது புரியாது.
அப்போ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனுக்கு போகணும், என்கேஜேவிக்கு போகணும், அதை படிக்கணும். நீங்கள் எல்லாம் பிள்ளைகளாக இருக்கிறதுனால சொல்கிறேன். அதை படிக்கும்போது ஓரளவுக்கு என்ன செஞ்சிடும், அதில் தெளிவு வந்துடும். டேக்ஸ் பைபிள்னு ஒன்று இருக்குது, அவர் ரொம்ப நிறைய எழுதுவார், அவர் விளக்கங்கள் நிறையா கொடுப்பார். அதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், ரெஃபரன்ஸ் எடுத்து படிக்கலாம். அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ஒன்று இருக்குது, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது படிக்கிறதுக்கு. இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் என்ன செய்யணும், புரியாத விஷயத்தை அப்படியே நீங்கள் புரிஞ்சுக்காம அதை பல மூல பாஷைகள் என்ன செய்யணும், அதனுடைய அர்த்தத்தை எடுத்து படிக்க வேண்டும். மீண்டும் வாசிப்போம். சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். டேஸ் எங்களை மகிழ்ச்சியாக்கும். எப்படி? சரியாய். சரியா என்பதனுடைய அர்த்தம் என்ன? சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் வரும்? சமமாய். நான் எவ்வளவு தூரம் துன்பப்பட்டேனோ அந்த அளவுக்கு என்ன செய்யுங்க, எனக்கு என்னை சரியாய் மகிழ்ச்சியாக்கும். இந்த சரியாய் சமமாயின்னு சொல்லும்போது நம்ம உடனே என்ன நினைக்கிறோம், எனக்கு ஒரு 10 துன்பம் வந்திருக்குது, 10 கஷ்டத்தில் இருக்கேன், இந்த 10க்கு ஈக்குவலாக என்ன செய்யுங்க, 10 நன்மைகளை எனக்கு கொடுங்க, அதுதான் சமம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிதான் நினைக்கிறோம், சமம்னா அதுதான் நம்ம நினைப்போம். ஆனால் அது இல்லை, அது கிடையாது. சரியா என்று சொல்லும்போது தேவன் நமக்கு எதை கொடுத்தால், தேவன் நமக்கு எவ்வளவு கொடுத்தால் நாம் பழைய துன்பத்தை மறக்க ஆரம்பிப்போமோ அவ்வளவு கொடுப்பார். அதுதான் என்னது, சரியாய் கொடுப்பது. 10 துன்பம் தான் வந்துச்சு, ஆனால் மனம் என்ன செஞ்சிருச்சு, ரொம்ப ரணவேதனை ஆயிடுச்சு. இப்போ இந்த ரணவேதனையை மறக்கணும் அப்படின்னா வெறும் 10 நன்மைகள் ஆண்டவர் செஞ்சால் மட்டும் பத்தாது. நன்மைகளில் மகிழ்ச்சி இருக்கும், ஆனால் அந்த ரணம் போகுமானா போகாது. ஆனால் எவ்வளவு நன்மைகளை செஞ்சால் நம்முடைய மனவேதனை மாறுமோ அத்தனை காரியங்களையும், நன்மையான காரியங்களையும் தேவன் நமக்கு செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதுக்கு பேர் தான் சரியாய் செய்வது, சமமாய் செய்வது. அல்லேலூயா. அப்போ சரியாய் மகிழ்ச்சியாக்கினீர், சமமாய் மகிழ்ச்சியாக்கினீர் அப்படின்னா அர்த்தம் அதுதான். ஒன்றை இழந்துட்டோம், அதனால ஒன்று கொடுத்தா சரியாயிருதுன்ற அர்த்தம் இல்லை. மகிழ்ச்சியினால் சரி கட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். இதுதான் சமம். ஆண்டவருடைய பார்வையில் சமம்ன்றது இதான். நம்ம சொல்கிற சமம் வந்து கணக்கு, 1க்கு 1, 10க்கு 10. அது வந்து என்னது, கணக்கு, நம்ம போடுற கணக்கு. ஆண்டவருடைய கணக்கு அது இல்லை. அல்லேலூயா. தாவீது ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க இல்லையா? பிறந்ததுலேருந்து குடும்பத்தால் வெறுக்கப்பட்டார், தாய் தகப்பனுடைய அன்பு அவர் கிடைக்கல, அனாதை மாதிரி தான் இருந்தார், வனாந்தரத்தில் இருந்தார், ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். அவரை பிள்ளைன்னு யாரும் மதிக்க மாட்டாங்க, பிள்ளைன்னு வெளியே சொல்லவும் மாட்டாங்க, அப்படி இருந்தவர். இப்போ ஆண்டவர் அவருக்கு என்ன செஞ்சுருக்கலாம், அவர் பட்ட கஷ்டத்துக்கு சமமாய் நடத்தணும்னா அவருக்கு அரசாங்கத்தில் ஒரு வேலையை போட்டு கொடுத்துருக்கலாம். கொடுத்து, நீ இனிமேல் அரசாங்கத்தினுடைய வேலையை பாருப்பா, நீ ஒரு தளபதியாயிரு, நீ அங்கேருந்து எல்லாம் செய். அப்போ அவருக்கு அரசாங்க சம்பளம் வந்துடும், அவர் நிம்மதியாக இருப்பார், அவர் உண்டு, அவர் வேலை உண்டு. சரி, இப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்க தொல்லை கிடையாது, நம்மளும் தனியாக இருக்கிறோம் அப்படின்னு அவருக்கு ஒரு கல்யாணம் ஆகும், அவர் குடும்பத்தை பார்த்துட்டு போயிருப்பார். அதுதான் நம்ம நினைக்கிற சமமான மகிழ்ச்சி. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க, அந்த ராஜ்யத்துக்கே ராஜாவாக மாற்றினார். இல்லையிலோ, இதை தாவீதே எதிர்பார்க்கல. தாவீது எதிர்பார்க்காத ஒரு காரியம். ஏன் தெரியுமா? அந்த மாதிரி ஆக்குனா தான் அவனுடைய மனவேதனை என்ன செய்யும், போகும். இல்லைன்னா போகாது. அது எங்கேயோ ஒரு ஓரத்தில் வடுவாக இருக்குது. அவன் அந்த துன்பத்தை மறக்கணும்னா ஆண்டவர் ஏராளமாய் நன்மைகளை செய்து அதை மறக்க வைப்பார். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். துன்பத்தை மாற்றுகிற அளவிற்கு மகிழ்ச்சியினால் சரி கட்டுகிறவர். உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் 5 லட்ச ரூபா வாங்கி திரும்ப கொடுக்கல, உங்களை ஏமாத்திட்டா, போலீஸில் சொல்கிறீங்க, அவனை பிடிச்சி என்ன பண்ணிடுறாங்க, ஜெயிலில் போட்டுடுறாங்க. இது ஒரு சரி கட்டுதல், இது தீமைக்கு சரி கட்டுவது. இன்னொன்று இருக்கு, அவனை பிடிச்சி 5 லட்சத்தை நீ வாங்கி ஏமாத்திருக்கோ, ஒழுங்காக கொடுன்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், ஐயா என்கிட்ட இல்லைன்னு. சரி, ரைட். அப்போ இடையில ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, அவனை விட்டுருங்க,
உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், 5 லட்சத்துக்கு 10 லட்சமாக தர்றேன், நீங்கள் என்ன செய்யுங்க, அதை வச்சுக்கோங்க. அவனை நீங்கள் என்ன செஞ்சுருக்க, விட்டுருங்கன்ற. இப்போ நமக்கு 5 லட்சம் லாஸு, ஆனால் எவ்வளோ வருது, 10 லட்சம். எடுத்தவன் கொடுக்கல, ஆனால் இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு, நமக்கு கொடுக்குறாரு. இப்போ அவன் தண்டிக்கப்படணும்னு நினைப்போமா, இல்லை அவன் எக்கடை கட்டு போனால் நமக்கு என்ன நினைப்போமா? நம்ம இழந்தது நமக்கு வந்ததுனால அவன் கண்டிப்பாக தண்டிக்கப்படணும்னு நம்ம என்ன செய்ய மாட்டோம், நினைக்க மாட்டோம். இதுதான் நன்மையினால் மகிழ்ச்சியினால் சரி கட்டுவது. அல்லேலூயா. ஏன்னா வெறும் தீமையை சரி கட்டினா மட்டும் நமக்கு பத்தாதே, நமக்கு ஆசீர்வாதம் இல்லையே, நம்ம இழந்தது தானே. அப்போ நமக்கு தேவன் என்ன செய்கிறார்னா, பழைய ஏற்பாட்டில் தீமைக்கு தீமையை சரி கட்டினார். அதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டிலையும் தேவனுடைய கிருபையை விசுவாசித்து வாழ்ந்த தேவனுடைய மனிதர்களுக்கு நன்மையினாலும் சரி கட்டியிருக்கிறார். நாம் இப்போ கிருபையின் காலத்தில் இருக்கிறோம், புதிய உடன்படிக்கையின் காலத்தில் இருக்கிறோம். ஸோ நமக்கு கண்டிப்பாக தீமைக்கு தீமையை சரி கட்டுறாரோ இல்லையோ, நமக்கு ஏற்பட்ட தீமைக்கு தேவன் சரியாய் சமமாய் மகிழ்ச்சியினால் சரி கட்டுகிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் கணக்கு வச்சிருக்கிறார். அந்த கணக்கு என்னைக்கு மிஸ் ஆகாது. அந்த கணக்குக்கு ஈக்குவலாக நம்ம போடுற கணக்குப்படி அவர் சரி கட்ட போகிறதில்லை. அதை விட அதிகமாய் அந்த துன்பங்களை, எவ்வளோ நன்மைகளை நம்ம பெற்றோம்னா மறப்போமோ, அந்த துன்பத்தை கூட அடுத்து ஒரு 4 வருஷம் கழித்து யோசித்து பார்க்கும்போது அது சுத்தமாக ஞாபகமே வராத அளவிற்கு தேவன் நம்ம என்ன செய்ய போகிறார், மகிழ்ச்சியினால் சரி கட்ட போகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 50 முதல் 52 வசனங்கள் வாசிக்கலாம். பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்துக்கு ஆசாரியனாகிய போத்திப்ராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத் அவனுக்கு பெற்றாள். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டான். யோசேப்பினுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். எகிப்து தேசத்திற்கு அடிமையாக வந்தவர் ஆண்டவருடைய கிருபையினால் பிரதம மந்திரியாக உயர்த்தப்பட்டவர். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். இப்போ யோசேப்புக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. மூத்த பிள்ளை பேர் மனாசே, 2வது பிள்ளை பேர் எப்பிராயிம். இப்போ அவர் சொல்றாரு பாருங்க, என் வருத்தம் யாவையும் என்னுடைய தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் என்ன செய்தார், தேவன் பண்ணினார். அப்ப மனாசேன்னு பேர் வைக்கிறாரு. அதுக்கு என்ன சொல்லி பேர் வைக்கிறாரு, என்ன அர்த்தத்தை சொல்றாரு, என்னுடைய வருத்தங்கள், ஏன்னா நான் நிறைய வருத்தப்பட்டிருக்கிறேன், நிறைய துன்பங்களுக்குள்ள போயிருக்கேன். என் வருத்தம் யாவற்றையும், அது மட்டும் இல்லை என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்து, ஏன்னா தகப்பனுடைய குடும்பம் இவனுக்கு விரோதமாய் வேலை செய்தது. யோசேப்பை துச்சமாக நினைச்சாங்க, குழியில் போட்டாங்க, கொன்றணும்னு ஐடியா பண்ணாங்க. ஒரே காரணம்தான், தகப்பன் யோசேப்பை ரொம்ப நேசித்தார். அது மற்றவர்களுக்கு பொறாமை உண்டு பண்ணி யோசேப்பை என்ன செய்தாங்க, விரோதியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் சொல்கிறேன், என் தகப்பனுடைய குடும்பம் எனக்கு செய்ததை நான் மறக்கும்படி தேவன் என்ன செய்தார் என்று சொல்லி மனாசே என்று பெயரிட்டார். சரி, இப்போ இது மட்டும் போதுமா அப்படின்னா பத்தாது. பழச மறக்கிறேன், ஆனால் எனக்கு என்ன லாபம், நான் கஷ்டப்பட்டது தானே. இன்னைக்கு அதை மறக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துருக்காரு, எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்காரு, அது போதுமா அப்படின்னா கிடையாது. அடுத்த வசனம் சொல்றாரு, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில், எகிப்துக்கு வந்தேன், அடிமையாக தான் வந்தேன், தேவன் என்ன செய்தார், பழுக பண்ணினார். அடிமையாக வந்தேன், இன்னைக்கு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறேன். தேவன் என்னை அந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார். இப்போ எனக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் தான் கஜானாலேருந்து காசே எடுத்து கொடுக்கணும் எல்லாருக்கும், ராஜாவை தவிர. அவ்வளவு அதிகாரம். அதுக்கு முன்னாடி அவர் பாக்கெட்டில் கூட காசு கிடையாது. ஆனால் இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கு. தேவன் என்ன செய்தார்,
பலுகப்பண்ணினார் என்று சொல்லி எப்ராயிம் என்ற பெயரை அவளுக்கு இட்டார். அப்போ ஆண்டவர் முதல்ல கசப்பை மறக்க வைக்கிறார். ரெண்டாவது ஆசீர்வாதத்தை கொடுத்து இருந்த வனாந்தரத்தை காலி பண்றார். ஆசீர்வாதத்தை கொடுத்து வனாந்தரத்தை காலி செய்கிறார். அப்ப நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார். அல்லேலூயா. யோசேப்புக்கு செய்தார் என்றால் உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக செய்வார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதில் நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சில நேரம் சூழ்நிலைகள் நம்மளை போட்டு அமுக்கலாம், டயர்டாகலாம், ஒரு மாதிரி டிப்ரெஷனாக யோசிக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் தேவன் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். என்னைக்கு ஒரு நபர் உடன்படிக்கைன்றது புரிஞ்சிருச்சோ அன்னைக்கு நாம் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை அப்படிங்கிறது புரிஞ்சோம். அல்லேலூயா. வாசிக்கலாம் 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 5வது வசனம். தாவீது ராஜா பகூரிம் மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தனாயிருந்த கேராவின் குமாரனாகிய சீமேயு என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கேயிருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலது புறமாகவும் இடது புறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். இந்த மனுஷன் பேர் என்னது? சீமேயின்னு ஒரு மனுஷங்க. இவன் என்ன பண்றான், சவுல் வீட்டு வம்சத்தான், பழைய ராஜா இருந்தார் இல்லையா சவுல், அந்த குரூப். இவன் புறப்பட்டு என்ன செய்யறானா, தூசித்தான்னு சொல்லல, வசனத்தை பாருங்க, தூசித்து கொண்டே திட்டிக்கிட்டே வர்றாங்க. அவன் கூட வரான், திட்டிக்கிட்டே வர்றான். திட்டிட்டு போயிட்டான்னு இல்லை. தாவீது யாரு? ராஜா. ஒரு சூழ்நிலையில் வெளியில் இருக்கிறார். அப்போ இந்த வந்துக்கிட்டு என்ன பண்ணுறான், ராஜான்னு கூட பார்க்காம திட்டிவிட்டு போயிட்டா பரவாயில்ல, திட்டிக்கிட்டே கூடவே வர்றான். அடுத்து என்ன பண்ணுறான், கல்லை வேற விட்டு எரிக்கிறான். தாவீது அவனுடைய ஆட்கள் மேலே என்ன செய்கிறான், கல்லை விட்டு எரிஞ்சுக்கிட்டே வர்றான். அடுத்து 7வது வசனம் வாசிங்களேன், 7, 8. சீமேயு அவனை தூசித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்ய பாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். என்னன்னு சொல்லிட்டு வர்றான் பாருங்க. முதல்ல இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, பிசாசின் மகனேன்னு அர்த்தம். பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ. எவ்வளோ கொழுப்பு பாருங்க. தாவீதுக்கு ஏகப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்கங்க சப்போர்ட்டுக்கு. தாவீது ஒரு செகண்ட் அவனை தூக்கி போடுறான்னு சொல்லியிருந்தா அடுத்த நிமிஷம் அவனை கொண்டு போட்டிருப்பாங்க. தாவீது ஒன்றுமே சொல்லலை, அமைதியாக வந்துக்கிட்டே இருக்காரு. இவன் சொல்கிறான், அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறான். நீ ஏன் இந்த நிலைமைக்கு வந்தா தெரியுமா, மகன் அப்சலோம் ராஜாவாயிட்டான், உன்னைய வெளியே தள்ளிட்டு. நீ ஏன் இப்படி உயிருக்கு பயந்து ஓடுற தெரியுமா, சவுலின் ஸ்தலத்தில் சவுலுக்கு அப்புறம் நீ ராஜாவானில. அதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, சவுல் குடும்பத்தாரின் இரத்த பழியை உன்மேல் விழப்பண்ணினார் அப்படிங்கிறான். ஆண்டவர் தான் தாவீதை சவுலுக்கு அப்புறம் ராஜாவே ஆக்குனர். சவுலை தேவன் தாவீதின் கையில் 2 முறை ஒப்பு கொடுத்தார். ஆனால் தாவீது ஒரு நாள் என்ன செய்யலை, சவுலை கொல்லலை, சவுலுக்கு எந்த தீங்கும் பண்ணலை. அதுக்கு அவர் சொன்ன காரணம் ஒன்றே ஒன்று தான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் யாரு, சவுல். என்னவா, ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் மேலே நான் கை வைக்க கூடாதுன்னு. இதெல்லாம் ஒரு நல்ல குவாலிட்டி பாருங்க. சவுலை விட்டு பரிசுத்த ஆவியானவர் விலகிட்டார்னு வசனம் சொல்லுது, அசுத்தாவி சவுலை பிடிச்சிருச்சுன்னு சொல்லுது. அப்படி இருந்த சவுலை தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவராகத்தான் பார்த்தார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு நாளும் நான் அவர் மேலே கை வைக்க மாட்டேன், அவரை கொல்ல மாட்டேன். ஆனால் சவுல் தாவீதை விரட்டிக்கிட்டே இருக்கான். இப்போ அதை தான் சொல்கிறான், நீ சவுலுக்கு அப்புறம் ராஜாவானில. அது ஆண்டவருக்கு பிடிக்கல. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, சவுல் வீட்டாருடைய இரத்த பழியை ஓ மேலே இப்போ வாங்கிட்டு இருக்காரு. ஏன்னா
நீ இரத்த பிரியனான மனுஷன் அப்படிங்கிறான். அடுத்து 9வது வசனம். அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். கூட இருந்தவன் அபிஷாய், அவனுக்கு கோவம் வந்துருச்சு. அந்த செத்த நாய் ராஜாவாகிய உம்மை என்னுடைய ஆண்டவனை பார்த்து என்ன பேசுகிறான் பாருங்க. நீங்கள் மட்டும் ஊன்னு சொல்லுங்க, இப்போ நான் போய் அவன் தலையை என்ன செய்கிறேன், வெட்டி கொண்டு வரேன். அவனுக்கு டென்ஷன் ஆகி போச்சு. ஊன்னு சொல்லுங்க, நான் என்ன பண்ணுறேன், போய் வெட்டிட்டு வரேன். இப்போ தாவீது ஊன்னு சொல்லியிருந்தாருன்னா கதை என்ன, அவனுக்கு பேசுறதுக்கு அங்கே ஒன்றுமே இருக்காது, தலை தனியாக இருக்கும். ஆனால் 12வது வசனம் வாசிங்க. அதில் ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, அவனை ஒன்றும் செய்யாதப்பா, கர்த்தர் ஏதோ அனுமதிச்சிருக்கார் போல் இருக்கு அவனை அப்படிங்கிறார். இதே சம்பவத்தை புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம். ஆண்டவர் அரெஸ்ட் பண்ண வர்றாங்க. பேதுரு என்ன பண்ணாரு, இவனாவது கேட்டான், ராஜாவே ஊன்னு சொல்லுங்க, உன்னை பொழந்துடுறேன் அப்படின்னு. பேதுரு கேட்கவே இல்லை, வாழை எடுத்தார், ஒரே விட்டு காதை தனியாக பிடிச்சு. அப்போ தான் ஆண்டவர் அந்த காதை எடுத்து அவனுக்கு ஒட்ட வச்சு அற்புதத்தை செஞ்சுட்டு சொல்கிறாரு, நான் வேண்டிக்கிட்டேன்னா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள் என்ன செஞ்சிருவாங்க, இறங்கிடுவாங்கப்பா. ஒவ்வொரு லேகியோன் தூதர்களும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 12 லட்சம் பேரை கொல்லக்கூடியவங்களாம் அப்படி சொல்கிறாங்க வேத பண்டிதர்கள். ஒரு பெரிய ஏவுகணை மாதிரி போல் இருக்கு ஒவ்வொருத்தரும். ஆண்டவர் சொல்ல, நான் வேண்டேன்னா அவங்க வந்து காலி பண்ணிடுவாங்க, நீ ஏன் பட்டயத்தை எடுக்கிற, பட்டயத்தை உள்ளவை. இது ஆண்டவருடைய குவாலிட்டி. அது தாவீதப்போ அவன் சபிச்சுட்டு போட்டோம். ஆண்டவருடைய குவாலிட்டி அங்கே தாவீதுகிட்ட இருந்துச்சு. அப்பையும் பாருங்க சொல்கிறாரு, ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார். 4 பேர் உங்களை தூசிக்கிறாங்க, 4 பேர் உங்களை அவமானப்படுத்துகிறாங்க, உங்களை வந்து ரொம்ப தவறாக பேசுகிறாங்க அப்படின்னா ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க, தேவன் உங்களை நன்மையினால் சரி கட்டப் போகிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. உங்களை மகிழ்ச்சியினால் தேவன் நிரப்ப போகிறார்னு அர்த்தம். கண்டிப்பாக அது நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா தாவீதுக்கு செய்தார் என்றால் உங்களுக்கும் எனக்கும் செய்வார். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. யார் அதனால் அவமானப்படுத்துகிறவங்கள பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, நம்ம அவங்களுக்கு திரும்ப பதிலடி கொடுத்துடணும்னு நம்ம நினைக்க வேண்டியதே இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே தாவீது சொன்ன மாதிரி அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை நீர் சரி கட்டுவீர், அதை நான் விசுவாசிக்கிறேன் என்ன செய்யணும், நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்போ சத்துருக்களின் நிந்தனைகளுக்கு நம் தேவன் நன்மையினால் நீதியினால் நம்ம என்ன செய்வார், சரி கட்டுவார். அல்லேலூயா. சிலர் கூடவே இருப்பாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க, ஆனால் நம்மளை பற்றி என்ன செஞ்சுருவாங்க, தப்பாக போய் சொல்லிடுவாங்க, எதையாவது குறை சொல்லுவாங்க. அப்போது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், நாம் பேசுகிற குறையை எதிர்த்தாப்பில் இருக்கிற மனுஷன் மட்டும் கேட்கல, ஆண்டவரும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறதுனால ஆண்டவர் அதை கணக்கில் வைப்பார். துன்பப்படுகிற நமக்கு தேவன் மகிழ்ச்சியினால் சரி கட்டுவார். எப்படி தெரியுமா, எவ்வளவு கொடுத்தா சரியாக இருக்கும்னு அவர் நினச்சி கொடுக்கல, எவ்வளவு கிடைச்சா நாம் மகிழ்ச்சியாக இருப்போமோ அந்த அளவுக்கு கொடுப்பார். 1க்கு 1 10க்கு 10ன்னு கொடுக்கறது இல்லை. 10 இழந்திருக்கீங்களா, 10 முதல்ல வரும், இன்னொரு ஆனால் ஆறலை அப்படின்னா அடுத்த 10 வரும், அடுத்த 10 வரும், அடுத்து 100 வந்ததுக்கப்புறம் தான் அப்பாடான்னு உட்காந்திங்கன்னா அது வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 10க்கு அங்கே ஆண்டவருடைய கணக்கு என்னது, 100. அல்லேலூயா. அல்லேலூயா. 1க்கு 1 இல்லை, 1க்கு 100. 1 இழந்தீங்கன்னா 100% ஆண்டவர் தர நல்ல தேவனாக இருக்கிறார், சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு ஆத்மா சபையை விட்டு போனால் தேவன் பதிலுக்கு ஒரு ஆத்மா தர்றதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 10, அதுக்கு மேலே தான். அல்லேலூயா. அதில் தான் ஊழியக்காரவங்க ஆத்மா போயிட்டாங்களேன்னு சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை தேடி ஆண்டவர் ஆத்மாக்களை வர வைப்பார்.
ஆண்டவர் வனாந்திரத்துக்கு போனால் ஜனக்கூட்டம் அவர் பின்னாடி அங்கே போகுது. கடலுக்குள்ளே போனால் அவர் எப்போ வருவார்னு கரையிலே நிற்கிறான். எப்படி இது நடந்துச்சு? ஆண்டவரத்தில் என்ன இருந்துச்சு? நித்திய ஜீவனுள்ள வசனங்கள். அப்போ வசனம் இருக்கிற இடத்துல ஜனங்கள் வருவாங்க. அவங்கள போய் இன்வைட் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. அவங்க கேள்விப்பட்டாலும் என்ன செஞ்சுருவாங்க? கண்டிப்பாக வருவாங்க. அதனால தான் ஒருத்தர் போயிட்டாருன்னு நினச்சி நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. அவங்க போயிட்டாங்க, இவங்க போய், அதெல்லாம் கிடையாது. ஒருத்தர் போனால் 100 பேர் வருவாங்க. சபைன்றது அதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது உங்களை சொந்தக்காரங்கன்னு சொல்கிறதுக்கு வெட்கப்பட்ட நபர்கள் ஒரு நாள் வரும், இவங்க எங்கள் சொந்தக்காரவங்க, சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு உங்களை தெரியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தேவன் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். தேவன் உங்களை மகிழ்ச்சியினால் சரி கட்டுவார். ஒரு காலத்தில் சொல்ல வெட்கப்படுவாங்க, நம்மளை சொல்கிறதுக்கு வெட்கப்படுவாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றுவார். வாசிக்கலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 3:9. இல்லை, 1 பேதுரு 3:9. ஆ ஆ ம் இதை நம்ம மனப்பாடமாக வச்சுக்கணும். தீமைக்கு தீமை, உதாசீனத்திற்கு உதாசீனம். அதை செய்யாமல் அதை நாம் செய்ய வேண்டியது இல்லை. அடுத்த கேள்வி, ஏன் செய்யக்கூடாது? வருமா இல்லையா? எனக்கு தீமை செஞ்சுருக்கேன், அப்போ நான் தீமை செய்கிறதுல என் சைடு என்ன தப்பு? என்னை உதாசீனப்படுத்துகிறோம், நான் உதாசீனப்படுத்துறதுல என்ன தப்பு? நியாயம்தான், தப்பு கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அது செய்ய வேண்டாங்கிறாரு. அப்போ அடுத்த கேள்வி, ஏன் ஆண்டவர் செய்யக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அடுத்த பதில் வருது. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கூறுங்கள். என்ன சொல்றாரு? இந்த வசனத்துடைய அர்த்தம் அதுதான். நாம் எல்லாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து கொண்டு, முதல்ல இதை தெரிஞ்சுக்குங்க. நீங்க யாருன்னா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஒன்று கூட குறையாமல் பெறுவதற்கு நாம் தகுதியாக்கப்பட்டவர்கள். நமக்குள்ள தகுதி இல்லை, நம்மளை அவருடைய பிள்ளையா மாற்றினது அவரு. நாம் தகுதி ஆக்கப்பட்டிருக்கிறோம். என்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றையிலிருந்தே நாம் தேவனுக்கு பிள்ளைகள். அப்படின்னா தேவனுடையது எல்லாம் என்னுடையது. அவருடைய கனம், மரியாதை, புகழ், அதை தவிர அவருடைய சகல ஆசீர்வாதமும் யாருக்கு சொந்தம்? அவருடைய பிள்ளைகளான நமக்கு சொந்தம். அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு தீமை செய்கிறாங்களா, உங்களை உதாசீனப்படுத்துகிறாங்களா, பதிலுக்கு நீங்கள் அதையே செய்யாதீங்க. ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு கேள்வி வைக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரு. அந்த பரிசுத்தாவியானவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அவர் எப்பயுமே உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்கள்ங்கிற. அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ அவன் இன்னும் என்னை விட நல்லாவில் இருப்பான் அப்படின்னு நினைப்போம். நான் ஆசீர்வாதத்தை சொல்லிட்டேன்னா என் ஆசீர்வாதமாக அவன் மேலே பழிச்சிரும்ல, அவன் எப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் அதற்கு அவர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் அது அவங்ககிட்ட பலிக்கும். இல்லைன்னா அது ரிட்டர்ன் வந்து நம்ம மேலே பலிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆசீர்வதிங்க. யார் உங்களுக்கு தீமை செஞ்சாலும், யார் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் கவலைப்படாதீங்க. என்ன செய்யுங்க? அவர்களை ஆசீர்வதிங்க. எலியா தீர்க்கதரிசி அவருடைய வாழ்நாளிலே 16 அற்புதங்களை செய்தார். எவ்வளோ அற்புதம்? 16. இப்போ அவர் கூடவே இருந்த தீர்க்கதரிசி யாரு? எலிசா. அவருடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் எலிசா. எலியா தீர்க்கதரிசி மாதிரி ஒரு கோபப்படுகிற தீர்க்கதரிசி நீங்க பைபிளில் எங்கேயுமே பார்க்க முடியாது. பவுல் எழுதும்போது சொல்றாரு, ஊழியக்காரன் வந்து அதாவது சாந்த குணம் உள்ளவனாக இருக்கணும், வசனங்களை பகுத்து போதிக்கணும்,
நிதானமாய் போதிக்கணும், கண்டனம் பண்ணணும், புத்தி சொல்லணும், இதெல்லாமே சொல்லித்தரார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் எலியா தீர்க்கதரிசி எப்படி தெரியுமா? இவர் சொன்ன எதுக்குமே அவர் அடங்கவே மாட்டார். எலியா தீர்க்கதரிசிட்ட போய் பேசணும்னா கொஞ்சம் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி நல்ல மூடில் இருக்காரா இல்லையான்னு பார்த்து தான் பேசணும். அதுக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? சின்ன குழந்தைய அவரை பார்த்து கேலி பண்ணிச்சுக்க, மொட்டை தலையான்னு. என்ன கோபத்தில் இருந்தாரோ தெரியல மனுஷன். உடனே சபிச்சிட்டாரு. வனாந்திரத்திலிருந்து காடுகளுக்குள்ளேருந்து கரடிகள் வந்து அந்த குழந்தைகள் என்ன செஞ்சிருச்சு? கொன்றுச்சு. அவ்வளவு கோபக்கார். பவுல் எழுதுகிற அந்த போதகர் லிஸ்ட்லாம் அவர் வரவே மாட்டார். இப்போ அவர் 16 அற்புதங்களை செய்கிறார். அவர் 16 அற்புதங்களை செய்கிறார். இப்போ அவருடைய அசிஸ்டண்ட்டு, அவர்கிட்ட ஊழிய பயிற்சி பெற்றவர் யாரு? எலிசா. எலியா பரலோகத்துக்கு போகும்போது, ஏறி போகும்போது அவருடைய சால்வை என்ன செய்யுது? எலிசா மேலே கீழே விழுகுது. எலிசா அதை பிடிச்சிடுறார். ஏன்னா எலிசா அதுக்கு முன்னாடி என்ன கேட்குறாரு? ஆண்டவரே, என்னுடைய தகப்பனாக இருந்த இந்த எலியா தீர்க்கதரிசியினுடைய அந்த வல்லமை எனக்கு எத்தனை மடங்கு வேணும்? 2 மடங்கு வேணும்னு சொன்னார். அப்போ எலியா தீர்க்கதரிசி சொன்னார், நான் பரலோகம் போகும்போது நீ என்னை பார்த்தீங்கன்னா அது உனக்கு கிடைக்கும்ட்டார். அதே போல் பார்க்குறாரு, அது கிடைச்சிருச்சு. அது கிடைச்சிருச்சு. இப்போ எலிசா தீர்க்கதரிசி எத்தனை அற்புதங்களை செஞ்சுருக்கணும் வாழ்நாளில்? எலியா எத்தனை செஞ்சார்? 16. அப்போ எலிசா எத்தனை செய்யணும் வாழ்நாளில்? 32. ஆனால் 31 தான் செஞ்சார். 31 அற்புதங்களை செஞ்சுட்டு இறந்துட்டார். எலிசா வந்து வியாதிப்பட்டு இறந்துடுறார். கொஞ்ச நாள் ஆகுது, கணக்கு டேலி ஆகலை, கொஞ்ச நாள் ஆகுது. ஒரு வாலிபன் ஒருத்தன் இறந்துட்டான். அவனை கொண்டு போய் புதைக்கிறதுக்கு இவர் கல்றன்னு தெரியாமல் தோண்டிட்டாங்க. தோண்டி அந்த வாலிபனை உள்ளே போட்டாங்க. எலிசா அவருடைய எலும்பு பட்டவனே டப்புன்னு எந்திரிச்சிட்டான். இப்போ கணக்கு டேலி ஆயிடுச்சு. தேவன் சொன்ன காரியத்தை செத்தே போனாலும் சரி திரும்ப அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதையே செய்வார்னா மகிழ்ச்சியினால் நம்ம என்ன செய்ய மாட்டாரா? சரி கட்ட மாட்டாரா என்ன? அண்ணாள் பாருங்க, குழந்தை இல்லை, ரொம்ப வேதனையோடு இருக்காங்க. அண்ணாளுடைய சக்களத்தி அவங்க பார்த்தீங்கன்னா 4 குழந்தைகள் ஆயிடுச்சு வரிசையா. ஆனால் அண்ணாளுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை, மிகுந்த மனவேதனை. ஆனால் கூட அவங்க கணவர் வந்து அண்ணாளை ரொம்ப நேசிக்கிறார், அவங்கள ஒதுக்கிறலை. இன்றைக்கி இருக்கிற சிலர்லாம் என்ன பண்ணிடுவான்? குழந்தை இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்குறோம், குழந்தை இல்லாதவங்கள போ உங்கள் வீட்டுக்கு போன்னு ஏதாவது துரத்தி விடுவான். ஆனால் அவங்க கணவர் எல்கானா என்பவர் அண்ணாளை மிகவும் நேசித்தார். குழந்தை இல்லை தான், ஆனாலும் நேசித்தார். அண்ணாள் ஜோம் பண்ணுறாங்க ஆண்டவருடைய சமூகத்தில். அழுகை அடக்க முடியாமல் ஜோம் பண்ணி, ஆண்டவரை எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஊழியத்துக்கு என்ன செஞ்சிடறேன்? கொடுத்துறேன். கர்த்தர் என்ன செய்தார்? அண்ணாளுடைய கர்ப்பத்தை திறந்தார். குழந்தை வந்துருச்சு. பேர் என்னதுங்க? அண்ணாளுடைய குழந்தையின் பேர் என்ன? சாமுவேல் தீர்க்கதரிசி. அவங்க சக்களத்துக்கு 4 குழந்தை பிறந்துச்சு, பேர் கூட ஞாபகம் இல்லை. அதுக்கு ஈக்குவல் சாமுவேல் கிடையாது, அதுக்கு மேலே. அவ்வளவு வல்லமையான ஊழியத்தை செய்தவர் சாமுவேல் தீர்க்கதரிசி. எவ்வளவு அதிகமான துன்பங்களை நம்முடைய பரிசுத்தவான்கள் பெற்றார்களோ அதற்கு சரியாய் சமமாய் தேவன் மகிழ்ச்சியினால் சரி கட்டினார். அல்லேலூயா. நீ ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். மோசே பிரதான ஆசாரியனா? மோசே யாரு? பிரதான ஆசாரி. அப்ப ஆரோன் யாரு? ஆரோன் ஆசாரியனா? ஆசாரியனா பிரதான ஆசாரியனா? சரி, ஆசாரியனுக்கும்
பிரதான ஆசாரியனுக்குள்ள வித்தியாசம் என்ன? ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போகலாம், பிரதான ஆசாரியரும் அங்கே வரைக்கும் போகலாம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யார் தான் போக முடியும்? முதல்ல என்ன சொன்னீங்க? பிரதான ஆசாரியன். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் போக முடியுமா முடியாதா? முடியாது. போக முடியும். எப்போ? வருஷத்தில் ஒரு நாள். புரியுதா உங்களுக்கு? ஆசாரியர்கள் பிரதான அதாவது பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் வரலாம். வெறும் ஆசாரியர்களாக இருக்கிறவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது. பிரதான ஆசாரியனாக இருக்கிறவர் தான் வருஷத்தில் ஒரு நாள் ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்கும்போது உள்ளே போகலாம். ரைட்டுங்களா? இப்போ மோசே வந்து பிரதான ஆசாரியனா சொல்லுங்க பார்ப்போம். கிடையாது. ஆரோன் தான் பிரதான ஆசாரியன். திரும்ப சொல்றேன், பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள வருஷத்துக்கு ஒரு நாள் என்ன செய்யலாம்? போக முடியும், தேவன் அனுமதித்தால். ரைட்டுங்களா? ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் தான் வர முடியும். ரைட்டா? இப்போ ஆரோன் தூபம் காட்டுறதுக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள போவார். எப்போ? ஆண்டவர் அனுமதி கொடுக்கும்போது. ரைட்டுங்களா? அப்போ ஆரோன் யாரு? பிரதான ஆசாரியர். அவருக்கு கீழே நிறைய ஆசாரியர்கள் இருப்பாங்க. மோசே யார்? மகா பிரதான ஆசாரியர். அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க? அவங்க நினைச்சா உள்ள போக முடியும். அவங்க நினைச்சா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட முடியும். அல்லேலூயா. தேவன் அந்த கிருபையை மோசேக்கு கொடுத்திருந்தார். அதுக்கப்புறம் யாருக்கு? சாமுவேல் தீர்க்கதரிசி. அன்னாளுக்கு லேட்டா பிறந்த பிள்ளை. சாமுவேல் தீர்க்கதரிசி நினைச்சா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எப்பனாலும் உள்ள போகலாம், எப்பனாலும் வெளியே வரலாம். சின்ன வயசுல உள்ள போனாரா இல்லையா? அவரு அதை நான் எடுத்திருக்கேன். அதை சிறு வயதிலே ஏலி ஆசாரியன் படுத்திருக்காரு. ஆண்டவர் சாமுவேலை கூப்பிடும்போது இவர் எங்கே ஓடுறாரு? ஏலிக்கிட்ட ஓடுறாரு. என்னை கூப்பிட்டீங்களான்னு 2 தடவை பார்த்துட்டு அப்புறம் ஏலிக்கே புரிஞ்சிருச்சு. அடுத்து சத்தம் கேட்டுச்சுன்னா என்ன செய்ய? ஆண்டவரே சொல்லுங்க, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுப்பான்ட்டார். இவர் எங்கே ஓடிட்டு ஓடியாந்தார் நினைக்கிறீங்க? பரிசுத்த மகா பரிசுத்தத்துக்குள்ள ஓடிட்டு வர்றாரு. அடுத்த 3வது சத்தம் வந்தோன்னா உள்ள ஓடிட்டார். யாராக இருந்தாலும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் உள்ள போயிட்டா அவர்கள் கொல்லப்பட வேண்டும். பிரதான ஆசாரியனே தன்னை சரியாக சுத்திகரித்து கொள்ளாமல் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டார்னா அவர் செத்துருவார். ஆனால் மகா பிரதான ஆசாரியனுக்கு எல்லா நாளும் உள்ளே போறதுக்கு உரிமையை தேவன் கொடுத்திருந்தார். அந்த லிஸ்ட்ல தான் யார் வர்றா? மோசே அந்த லிஸ்ட்டு, சாமுவேல் அந்த லிஸ்ட்டு, எலியா அந்த லிஸ்ட்டு, யோவான் ஸ்நானகன் அந்த லிஸ்ட். அல்லேலூயா. ஏறக்குறைய எலியாவும் யோவான் ஸ்நானகன் ஒன்று தான். ஆண்டவரே சொல்றாரு. ஏன்னா எலியா சரீர மரணத்தை பார்க்காமல் எங்கே போயிட்டாரு? இதே சரீரத்தோடு போயிட்டார் பரலோகத்துக்கு. இந்த சரீரத்தோடு அங்கே இருக்க முடியாது ரொம்ப நாள். அப்போ மீண்டும் அவர் என்ன வர்றாரு? யோவான் ஸ்நானகனா வர்றார். ஆண்டோடைய காலத்தில் வந்து தலை சிரச்சேதம் பண்ணப்பட்டு மரித்து என்ன செய்கிறாரு? அவர் அங்கே போகிறார். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, எவ்வளவு அதிகமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் நீங்கள் பெற்றிருந்தாலும் சரி, அதற்கு சமமாய் சரியாய் உங்களை மகிழ்ச்சியினால் சரி கட்டுகிறவர் நம்முடைய தேவன். காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம். பிதாவே, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்குற தேவன் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை நீர் வரும் நாட்களில் உம்முடைய மகிழ்ச்சியினால் சரி கட்ட போகிறீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம். நீ நல்ல தேவன், நீர் வாக்கு மாறாதவர், நீ சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுகிறவர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் என்ன தேவைகளோடு என்ன சூழ்நிலைகளோடு இந்த இடத்துக்கு கடந்து வந்தார்களோ அவருடைய சூழ்நிலையை நிறைவேற்றி கொடுங்க, அவருடைய தேவைகளை சந்தித்து கொடுங்க.
ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.